ராவடியா சரமாலை இருக்குதுல்ல ராவடியா சரமாலை அவளை என் மகனுக்கு பொண்ணு கேட்க வந்திருக்கிறேன் அந்த கூட்டுல ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாமே நம்ம பங்கு மறந்தாலும் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருந்தான். சரி அந்த முட்டார் எல்லாம் வராங்க. அப்படியா? சொந்த மந்த மனிதர்களும் வருவீங்க. பாருங்கள் மகாஜனங்களே, இதுதான் பொய்க்கால் மண்டபம். அவங்க சொந்த பந்து எல்லாம் ஆடு மாடு கோழி குஞ்சு அவங்க சொந்த பந்து அத்தனை பேரும் இந்த மண்டபத்துல இருக்கிறாங்க. ஒரு அடிச்சு மூட்டி ஆட்டுங்கிறாங்க. அண்ணா நான் எப்படி இருக்கேன்? மச்சான் கூப்பிடுங்க. நல்லா இருக்குது, போய் சேருங்க. 4 மண்டபத்தில் கொஞ்சம் கூட 7 குழந்தைகளை கூட்டி வந்த ஒரு பெண்ணுக்கு பெண் மனமிருங்கும், ஏழு மனமிருங்கும் என்று சொல்லுவார்கள். அதனால நீ ஒரு பொண்ணுதான், என் தங்கையும் ஒரு பெண்ணுதான். அந்த பெண்ணுக்கு வந்தவளுக்கு ஒருவேளை கஞ்சி கூட கொடுக்க முடியாத கொடுமைகளும் சித்திரவதைகளும் செய்து அடித்து உதைத்து அவர்களுடைய சாவுக்கு காரணமாகி விட்டாயே. 7 மக்களை போட்டு என் தந்தையார் வெட்டி வைத்த கிணத்திலே பாலை கிணத்திலே விடுத்து செத்து விட்டார்களே. செத்து போயிட்டல. ஐயோ என் புருஷன் என் நாத்தால் கொண்டு போட்டாரு. ஆயா ஐயோ அப்பா ஐயோ கேளுங்க ஆயா. இப்படி சோறு சாறு ஊத்தாத காலகத்திலே இருந்துகிட்டு அப்படி என் புருஷன் வீட்டுல இருந்துட்டு என் நாத்தால செத்துருக்க மாட்டேன். உங்களாலதான் உங்க தங்கச்சி பிடிச்சிருப்பா. பொம்பளைகளை என்ன ஆட்டுமே பண்ணுங்க ஐயா. மாறு அறுத்து மயிர் அறுத்து மூக்கறுத்து முளையறுத்து ஒட்டி அழித்து 3ஆவது கரும்புல இதை மட்டும் அறுத்துக்கிறேன். தெரியாத தவறு செய்து விட்டேன். உனக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது. அதனால உன்னை எரிகிற சுண்ணாம்பு கால்வாயில வச்சு உயிரோடு எரிக்க போறோம். செழிப்பாக இருக்கு. அதனால மனைவி மக்களை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறோம். ஐயா, என் பாவியாகப்பட்ட என் மனைவி அலங்கார சுந்தரி செய்த சதியால உன்னுடைய மனைவி மக்கள் 7 குழந்தைகளும் உன்னுடைய மனைவியும் தங்கையாகப்பட்ட நலத்தங்கா பாலை கிணற்றில் விழுந்து மடிந்து விட்டார்கள். ஐயா, ஆனா கேளுங்கள் சபையோர்களே, நல்லத்தங்களுடைய நாட்டில் ஏன் மழை பெய்யலன்னா வர்ணதேவனுக்கு பொண்ணு கேட்டான். அந்த வர்ணதேவன் பொண்ணு கேட்கும் போது நீ நாடதான் செழிப்ப செய்யற, ஆனா உனக்கு
எனக்கென்று எதுவும் கிடையாது. அப்படி என்று தேவர்களால் சொல்ல எனக்கென்று ஒரு பொண்ணு கொடுக்காதனால எப்படி வாழ்ந்தவளை பார்க்கலான்னு நல்ல சமர்ந்து போடுறாரு வர்ணதேவன். ஆமா. அப்பொழுது நாட்டுல மழையை நிறுத்திடுறேன். மடியே அதனால நாடு சிரித்து வைத்தனா என் மனைவி மக்கள் போன பிறகு நான் எதற்காக உயிரோட வாழ வேண்டும்? நானும் மடிகிறேன். காட்சி மன்னனும் தற்கொலை செய்கிறார். பார்த்தார் நல்ல நானும் தற்கொலை செய்து மடிகிறேன். நானும் மடிகிறேன். ஒரு மணி நல்ல இந்த உலகத்துல நான் மட்டும் ஏன் வாழ வேண்டும்? தேவர்களே ஏன் தடுத்தீர்கள்? நீயோ நீங்க உள்ளவன். ஒரு தங்கிக்காக ஒரு குடும்பத்தை நீ அர்ப்பணிச்சிட்ட. மனைவி கூட பாராம. அதனால நீ நாட்டு ஆள். அப்படியா? உன்னுடைய தங்க பெற்ற செல்வம் இவனுடைய மைக்கத்துக்கு நீர் தருகிறேன். அப்படி இந்த தேவர்கள் சொல்ல சிவபெருமான் உயிர் கொடுக்கிறார். செத்தவர் பிழைத்தால் தீவில் எனக்கு மாண்டவர் பிழைத்தால் பையாகம் பொறுக்கார். அதனால நல்லத்தங்களை 7 நாட்டை அதாவது நல்லத்தங்களை வட்டி மரமா செய்து 7 புள்ளிகள் 7 நாட்டங்கள் காட்சி மன்னா நீ காசு நினைச்சு 4 ஆண்டு வா. இன்றைக்கு நல்ல தங்கால் என்று கோயில் வைத்து கொண்டாடி வருகிறார் வேலூர் குளத்துல. அதனால நல்லன்னா நீ இந்த நாட்டை மதுரை ஆண்டு வா. கேளுங்கள் மகாஜனங்களே, அதாவது நாடெங்கும் பெயரும் புகழும் பெற்ற நற்குண சேகரியால் நல்லத்தங்கால் சரித்திரம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை எங்களால் முடிந்தவரை நடத்திருக்கின்றோம். இதில் ஏதாவது சிறு பிழை இருந்தால் என் வயிற்றில் ஒரு குழந்தை பிறகு தவறு செய்தால் அவ்வாறு மன்னிப்பீர்களோ அவ்வாறு மன்னித்தரலை வேண்டுமாய் வேண்டுகிறேன். இந்த நாடகத்திற்காக ஆப்புதூர் மக்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக வீரக்காரன் கோயிலுக்காக இன்று மாபெரும் தெருக்கூத்து அரங்கேற்றம் செய்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமர்ப்பணம்.